நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இந்த நாள் என்ற இனிய நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. இருபத்தி 6/7/2015 ஆடி 10 ஞாயிற்றுக்கிழமை. தசமி திதி இரவு 9:34 வரை, பின்பு ஏகாதசி திதி. விசாக நட்சத்திரமானது பகல் 10:54 வரை, பின்பு அனுஷ நட்சத்திரம். நாள் முழுவதும் மரண யோகம். ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. சுப உரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, பகல் 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, 3இல் செவ்வாய் 5இல் குரு சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக ஏற்ற மிகுந்த பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு என்றாலும், இன்று நாள் முழுவதும் 8ஆம் வீட்டில் சந்திரன் அமைப்பெற்று சந்திராசிரமமானது இருப்பதால் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது தவிர்ப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரனவர் சாதகமாக அமைய பெற்று 3இல் சூரியன் சஞ்சரிப்பதால் உங்களுடைய கனவுகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு உன்னதமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். சிலருக்கு தூர பயணங்களும் தூர பயணங்களால் சாதகமான பலன்களும் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் உள்ளது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானமான 6ஆம் வீட்டில் சந்திரனவர் வலுவாக அமைய பெற்று 3இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் உங்களது பலமும் வலிமையும் அதிகரிக்கும். ஜென்ம ராசியில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் கோபத்தை குறைத்து கொண்டு உடன் இருப்பவர்களை அனுசரித்து சென்றால் சாதகமான பலன்களை அடைய முடியும். கடக ராசி நேயர்களே, 2ஆம் வீட்டில் குருவும் 3இல் ராகுவும் சஞ்சரிப்பதால் சாதகமான பலன்கள் தொடர்ந்தபடி இருக்கும். சில நாட்களாக இருந்த அலைச்சல்கள் எல்லாம் முழுமையாக குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்கள் இருக்கும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் கூட முழுமையாக விலகி ஏற்றமும் சாதகமான பலன்களும் உண்டாகும். சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திரனும் 12இல் சூரியன் 2இல் ராகுவும் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு இருப்பது நல்லது. கோபத்தை குறைத்து கொண்டு மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் உத்தமம். கன்னி ராசி நேயர்களே, முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரனவர் அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் புதனும் சூரியனும் சஞ்சரிப்பதால் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். குடும்பத்தில் கூட தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு. பிள்ளைகளால் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்று இருக்கும். துலா ராசி நேயர்களே, லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் குருவும் சுக்கிரனும் அமைய பெற்றிருப்பது அற்புதமான அமைப்பாகும். 10இல் சூரியன் சஞ்சரிப்பதால் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் விலகி அமைதி ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் உள்ளது. விருச்சிக ராசி நேயர்களே, 2 நாட்களாக 12இல் சஞ்சரித்த சந்திரன் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதாலும் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும். நெருங்கியவர்களுடைய ஆதரவானது மிக மிக நன்றாக இருக்கும். பிள்ளைகளால் சாதகமான பலன்கள் ஏற்படும். தனுசு ராசி நேயர்களே, ஜென்ம ராசியை குரு பார்வை செய்வது பொருளாதார ரீதியாக ஏற்ற மிகுந்த பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு என்றாலும், அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் 12ஆம் வீட்டில் சந்திரனும் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு கவனத்தோடு இருப்பது, முடிந்தவரை பயணங்களை குறைத்துக் கொள்வது மிக மிக உத்தமம். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் செவ்வாயும் லாபஸ்தானத்தில் சந்திரனும் சஞ்சரிப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பாகும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது மிக மிக நன்றாக இருக்கும். புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கூட இன்றைய நாளில் உள்ளது.
கும்ப ராசினியர்களே, 6ஆம் வீட்டில் சூரியனும் சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் குருவும் சஞ்சரிப்பது, அது மட்டும் இல்லாமல் 10இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். குடும்பத்தில் கூட தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். மீன ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சூரியனும் புதனும் சஞ்சரிப்பது, 2 நாட்களாக 8இல் சஞ்சரித்த சந்திரன் இன்று முதல் 9ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நெருங்கியவர்களால் இருந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் உடன் இருப்பவர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் முழுமையாக விலகி அமைதியும் பூரிப்பும் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் உள்ளது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை உங்களிடம் கூறினேன். இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவல்ல பல்வேறு தகவல்களை உங்களிடம் கூறி வருகிறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் எவ்வளவுதான் கடினமாக உழைத்தாலும் இருக்கக்கூடிய இடத்துல நல்ல பேர் எடுக்க முடியாது. அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகள் முக்கிய பங்கு வகிக்கிறது. பொதுவாக பார்த்தீங்கன்னா, ஒருத்தருடைய ஜாதகத்தில் மறைவு ஸ்தானம் சொல்லக்கூடியது 6, 8, 12ஆக இருந்தாலும் 8ஆம் வீடு என்பது அவ்வளோ சாதகமில்லாத ஸ்தானமாகும். 8ஆம் வீட்டில் கிரகங்கள் அமைவது நல்லதல்ல. அப்படி 8இல் அமையப்பெற்ற கிரகங்களுடைய திசை அல்லது புக்தியானது ஒருத்தருக்கு நடைபெற்றா அவங்களுக்கு தேவையில்லாத வகையில் வீண் பிரச்சனைகள், இருக்கக்கூடிய இடத்துல கௌரவ குறைச்சல்கள், அவப்பெயர்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். பொதுவாக 6இல் அமையக்கூடிய கிரகங்களுடைய திசை அல்லது புக்தி நடைபெற்றால் வெளியூர் போகக்கூடிய அமைப்பு, 12இல் அமையப்பெற்ற கிரகங்களுடைய திசாபுக்தி நடைபெற்றால் தூர பயணங்களால் அனுகூலங்கள் ஏற்படும். அதுவே 8இல் அமையப்பெற்ற கிரகங்களுடைய திசாபுக்தி நடைபெற்றால் திடீரென்று ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படக்கூடிய அமைப்பு, தேவையில்லாத கெட்ட பேர் ஏற்படும். பொதுவாக ஒரு கிரகத்தோட திசை நடக்குதுன்னா அந்த கிரகத்திற்கு 8ஆம் வீட்டில் ஒரு கிரகம் அமைப்பெற்று அந்த கிரகத்தோட புக்தி நடைபெற்றால், அந்த அப்படிப்பட்ட அமைப்பு உண்டாகி அந்த கிரகங்களுடைய திசாபுக்தி நடைபெற்றால் இருக்கக்கூடிய இடத்துல கௌரவ குறைச்சல்கள், மதிப்பு குறைவுகள், வீண் நெருக்கடிகள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். இதுவரை இன்றைய பஞ்சாங்க குறிப்பு, ராசி பலன் மற்றும் ஜோதிட தகவல்களை கூறினேன். மீண்டும் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.